வணக்க மகளே, நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாரம் ஃபுல்லாக நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ டான்ஸிங் காம்படிஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரோமோவில் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரோமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஐயா இந்த வெளியில் இருந்த ரவீந்தர் சாரை கூப்பிட்டு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மக்களே, உங்களுக்கு அது என்ன கெட்டப்புன்னு தெரியுதா? சத்தியமாக எனக்கு தெரியல. அது என்ன கெட்டப்புன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு என்னமோ சைனீஸ் பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு விட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காரு அவர். ஸோ அது என்ன கெட்டப்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிக்க நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல இந்த ஆட்டமும் பாட்டமும் இந்த ஒரு ப்ரோமோ பார்த்த உடனே நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னா ராணுவம் தான் நான் நினைப்பேன். ஸோ ராணுவம் டான்ஸ் மற்ற இடங்களில் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை தாண்டி டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருப்பாப்புல தனியாக போய். ஸோ அதை நான் இங்கே வந்து இந்த ஒரு மேடை கிடச்சிருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாப்புல, என்ன பண்ணியிருப்பாப்புல அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ உண்மையிலே நான் மிஸ் பண்ணேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அட் சேம் டைம் இந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரோமோவில் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. இது சீசன் நடக்கும். வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணும், ஆடணும், பாடணும், டான்ஸ் ஆடணும், இது எல்லாமே பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 5-6 கேரக்டர் இருக்கும், ஒரு 6 கேரக்டர் இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கேரக்டர் இருக்குது. இந்த 16 கேரக்டர் ஒரு நாளைக்கு 4 கேரக்டர் மீன் பண்ணி ஆட போகிறாங்க போல இருக்குது. ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமாருக்கு இதுதான் சரியான வாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்ததுலேருந்து இது கேம் ஷோங்கிறத மறந்துட்டு அவர் என்ன பண்ணார், பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பண்ணியிருந்தார். பட் இந்த வாரம் தான் பர்ஃபார்மன்ஸுக்கான வாரம் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கும். ஸோ எடுத்தோடனே மங்காத்தா கெட்ட போட்டுவிட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதே மாதிரி நம்ம தீபக் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா கெட்ட போட்டிருக்காரு. நேற்று தான் வந்து விஷால் பேசியிருந்தாப்புல இவங்க 2 பேரும் கண்மணி கத்திஜா கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாப்புல. யார், தர்சிகாவும் அன்சிதாவும் கண்மணி கத்திஜா கிடையாதுன்ட்டு. சரி, கண்மணி கேரக்டர் நீங்கள் வச்சுக்கிறீங்களா, கத்திஜா கேரக்டர் நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி தர்சா குப்தாவை கத்திஜா ஆக்கி விட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ சில பல வேலைகள் இந்த வாரம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். டாஸ்க்கு வேலை இருக்காது. இதுக்கு இடையில பொட்டியெல்லாம் வைப்பாங்க, சரிங்களா? இதுக்கு இடையில பொட்டி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன கதை. லைவ் அப்டேட், எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வருதுங்கிறத நான் அப்டேட்டாக போட்டுவிடுறேன். ஸோ இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த இடத்துல யார் இல்லைங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.